ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நெகி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்துச்சு. நிஃப்டி 50 பார்க்கும்போது 120 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 20,839 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 436 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 84,666 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 16 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 59,222 பாயிண்ட்ஸில். நிஃப்டி ஐடி 38,130 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 460 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 634 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 50,601 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3,760 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து இவங்க எவ்வளோத்துக்கு விற்றுருக்காங்களோ அந்த அளவுக்கு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. 6,224 கோடிக்கு டிஎஸ் வந்து நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3,760 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க்கு வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. சன்ஃபார்மா வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கு அதை வந்து லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆக்சுவலி அந்த ட்ரக்கோட பேட்டன்ட் இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது. ஆல்ரெடி நோவோ நார்டிஸ்க்கு வந்து டாக்டரேட் லேபார்ட்ரிஸ், நாட்கோ ஃபார்மா இவங்களுக்கு எகென்ஸ்டாட்லாம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. பட் கோர்ட் வந்து அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக இருந்தால் ரெட்டிஸ்க்கு எகென்ஸ்டாட்டி இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதாவது ரெட்டிஸ் வந்து இந்த செமாக்யூல்டேடோ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, குறிப்பாக நான் பேட்டன் கண்ட்ரிஸ் மார்ச் 2026 வரைக்கும் இவங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். பட் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி இப்போ இவங்க சன்ஃபார்மாவும் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இவங்க நோவோ நார்டிஸ்கோட பேட்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிய போகுது விரைவில். ஸோ அதனால் வந்து லோக்கல் கம்பெனிஸ் இந்த ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மா இவங்க எல்லாமே காப்பி பண்ணி அந்த ட்ரக்கை, அதாவது பேட்டன் காப்பி பண்ணி அந்த ட்ரக்கை லான்ச் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோவாடிஸ்க்கு வந்து பிளான் போட்டு பார்க்குறாங்க. பட் ஆக்சுவலி ரெட்டிஸ் கூட அது ஃபெயிலியர். சன்ஃபார்மா கூட சக்ஸஸ் ஆகுமான்னு தெரில. சன்ஃபார்மாவுக்கு தான் ஃபேவராட்டு தீர்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மாதிரி நாட்கோ ஃபார்மா கூட பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். ஐ திங்க் லோக்கல் ஃபார்ம்ஸாக இருக்கிற நாட்கோ, ரெட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து சன்ஃபார்மா இவங்களுக்கு சப்போர்ட்டாகிட்டு தான் ஜட்மெண்ட் வரும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் இன்றைக்கி 3% விழுந்துருந்துச்சு. 5,999 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டர் காப்பில் இன்னொரு அப்டேட்னா மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஏர்லி டிசம்பரில் இருந்த மார்க்கெட் ஷேரும் நவம்பரில் இருக்க மார்க்கெட் ஷேரும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க மந்த் ஆன் மந்த் பேசிஸில். இப்போ டிசம்பரில் இவ்வளோ நாள் நடந்த சேல்ஸும் அது மாதிரி போன மாதம் நவம்பரில் நடந்த இதே டைமில் நடந்த சேல்ஸும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. 35% இருந்த மார்க்கெட் ஷேர் 19% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த லாஸ்ட் 14 days மார்க்கெட் ஷேர் வந்து 29% இருந்துச்சு. வெல் பிலோ இதுக்கு முன்னாடி 35% இருந்திருக்கு ஃபஸ்ட்டு 3 weeks ஆஃப் நவம்பரில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மார்க்கெட் ஷேர். அது ஒரு அப்டேட்டு. ஸ்டாக் ரீசன்ட்லி 6,388 ரூபாலாம் போச்சு. பட் ஆக்சுவலி அந்த லெவல்லேருந்து ஒரு 6% இறங்கியிருக்கு இப்போ. ஆனால் ஹீரோ மோட்டர் காப்புக்கு ஜேபி மார்கன் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 6,850 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் இது வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணோம், கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நவம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜி கோல்டு சேல்ஸ் வேல்யூ. ஸோ ஆக்சுவலி யூபிஐ மூலம் மட்டும் வாங்கினது 47% பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2,290 கோடி இருந்தது, இப்போ 1,215 கோடியாக குறைஞ்சிருக்கு. அக்டோபரையும் நவம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு 47% பார்க்கும்போது. வால்யூம் ஆஃப் டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேஸ் 6.44% க்ரோத் ஆயிருக்கு. 123.42 மில்லியன் டிரான்சாக்ஷன் நவம்பரில் நடந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் மந்தில் 115.95 மில்லியன்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேஸ் க்ரோத் வந்து 6.44% இருக்குது நவம்பரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செபி வந்து ஒரு 5 ஐபிஓக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோல்பியோ டைனக்ஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து லீப் இந்தியா, ஃபுட்லிங், F&B, அடுத்து எல்டோ ரேடோ அக்ரிடெக் இது வருது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இன்னொரு கம்பெனி டெக்னோகிராஃப்ட் வெஞ்சர்ஸ், இந்த மாதிரி ஐபிஓஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க, கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து அப்டேட்டு. ஸோ நவம்பரில் க்ரோத் வந்து டபுள் டிஜிட்டில் இருந்துச்சு. ப்ரொடக்ஷனும் 18% மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 7.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3,036 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணினாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில், ப்ரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்டில் முன்னாடி XUV 700 அப்படிங்கிற நேமில் விற்றுட்டு இருந்த காரு. ஸோ அது ஒரு ஜஸ்ட் 4 இயர்ஸ்லேயே 3 லட்சம் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்குது. லான்ச் பண்ண 4 இயர்ஸ்லேயே 3 லட்சம் கார் விற்றுருக்கு. ஸோ இப்போ வந்து XUV 7XO அப்படிங்கிற நேமில் வந்து ப்ரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்டில் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு ஐடியா போட்டிருக்காங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் 274 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 1% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 298ங்கிறது இதோட 50 ஹையாக இருக்குது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸில் இன்னொரு அப்டேட்னா
சஞ்சய் நம்பியர் அவங்கள வந்து குரூப் ஜென்ரல் கவுன்சில் ஆட்டம். நெக்ஸ்ட் ஆஷிஷ் என் சந்தக் அவங்கள வந்து குரூப்போட சிசிஓ ஆட்டம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, சீஃப் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸர் ஆட்டு. இதில் ஃபஸ்ட்டு சஞ்சய் நம்பியாரை பார்க்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31 இயர்ஸ் ஆஃப் லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 25 இயர்ஸ் மட்டுமே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரில் வச்சுருக்காங்க. இவங்களோட கரியர் வந்து ஒரு அட்வொகேட்டாக பிகின் ஆகிருக்குது. ஸ்டார்ட் ஆகி கேலிகட் பார் அசோசியேஷன், கேரளா ஹைகோர்ட் இங்கெல்லாமே அவங்க வந்து லீகல் எக்ஸ்பர்டைஸ் ஆட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது இவங்களோட லீடர்ஷிப் ரோல்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், கேரளா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்திருக்காங்க அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் அசட் ஸ்டெபிலேஷன் ஃபண்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, சீஃப் மேனேஜர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அடுத்து டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் ஐசிசி பேங்க், இதில் எல்லாமே இந்த பொசிஷனில் இருந்திருக்காங்க. பிஏ எல்எல்பி எல்எல்எம் கவர்மெண்ட் லா காலேஜ் கேலிக்கட்டு, சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஐஏஎம் கோழிக்கோடில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆஷிஷ் என் சந்தக் இவங்க வந்து மணப்புரம் குரூப்பில் குரூப்போட சீஃப் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸராட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கும் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. பிஎஃப்எஸ்ஐ செக்டரில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கிரெடிட் ரிஸ்க் அட்வைசரி கவர்னன்ஸாக இருந்திருக்காங்க. அசட் மேனேஜ்மெண்ட் லீடராட்டும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயும் வேலை பார்த்துருக்காங்க. இது போக சீஃப் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸர் எஸ் பேங்க்லேயும் இவரோட பொசிஷன் இருந்திருக்கு. குறிப்பாட்டு போஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அந்த செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 400 ப்ரொஃபஷனலை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆஷிஷ் என் சந்தக். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி ட்ரெயினர் அண்ட் ஸ்பீக்கராட்டும் இவர் இருக்கிறாரு. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸுக்கு இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இவங்க 2 பேருமே மணப்புரம் ஃபினான்ஸுக்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணது மணப்புரம் ஃபினான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா $245 மில்லியன் ஒர்த் ஆஃப் லாங் டேர்ம் பாண்ட் சேல் வந்து பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 22 பில்லியன் ருபீஸ் வந்து இது மூலம் மட்டும் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாண்டோட மெச்சூரிங் இயர்ஸ் வந்து 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. $245 மில்லியன் லாங் டேர்ம் பாண்ட் சேல் மூலம் மட்டும் ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸு. சுஸ்டால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஒரு 20% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸு இது ஒரு 55% மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனந்த் ரதி $82 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஐசி செக்யூரிட்டிஸ் $76, மோட்டிலால் ஓசால் 74, நோமா இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ் $60 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் நான் இப்போதைக்கு சுஸ்லான் பக்கம்லாம் போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு அஜய் சாவ்லா டைட்டனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜுவல்லரி பிஸ்னஸுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ க்ரோத் 18% இருக்கும் Q3ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இந்த டிசம்பர் வரைக்கும் ஃபெஸ்டிவல் சீசன் தான். நியூ இயர் சேல்ஸு, கிறிஸ்மஸ் சேல்ஸு எல்லாமே நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி Q3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கர் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்தில் சேல்ஸ் பக்காவாக இருக்கும். குறிப்பாட்டு லோவர் கேரட் ஜுவல்லரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்டரிஸோட சப்சிடரி கேப்லின் ஸ்டெரைல்ஸ் லிமிடெட் இவங்களுக்கு FDA ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜெனரிக் லைன் சாலிட் இன்ஜெக்ஷன். இது வந்து பார்க்கும்போது சீரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து நிமோனியா, ரெசிஸ்டன்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதை வந்து ட்ரீட் பண்ணோம். யுஎஸ் சேல்ஸ் அரௌண்ட் $23 மில்லியன் இருக்குது 12 monthsல. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்க்கும்போது 44 FDA அப்ரூவல்ஸ் கிடச்சிருக்கு, 53 ANDA ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் யூஎஸ் மார்க்கெட் ஆஸ்திரேலியா, கனடா, UAE இங்கெல்லாம் கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ கோஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா 50% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ மோட்டிலால் ஓசால் 38% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியோட ரெவன்யூ Q4ல $2 பில்லியன் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 14% க்ரோத் இருக்கும். ப்ளஸ் ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கு 3000 ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கு குறிப்பாட்டு கிளைண்ட் ஸ்பெண்டிங்கும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. டார்கெட் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் சொல்கிறது $3000 பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் பொசிஷனில் நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒரு பாகமாட்டு தான் அமிதாப் குமார் சிங்கை வந்து CHRO அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸர். நவம்பர் 10 அப்பாயின்ட் பண்ணி முடிச்சாங்க. அதுலேருந்து எஃபெக்டிவ் வருது. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஆஃப் த பேங்க் ஆட்டம் இருப்பார். ஸோ இவர் வந்து ஐசிசி குரூப்பில் மட்டுமே 21 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் ஐசிசி குரூப்பில் இவர் ஐசிசி ஹோம் ஃபினான்ஸில் CHRO இருந்திருக்காங்க. ஐசிசி ஹோம் ஃபினான்ஸில் அது இல்லாமல் ஐசிசி ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸில் இவங்க வந்து 8 years ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 11 years தனியாட்ட ஐசிசி பேங்க்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலையில் ஜூபின் மோடி அவர் வந்து CHRO இருந்தார். அவர் இந்த பேங்க்கில் 2 decade இருந்தார். அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போனதுனால இந்த அமிதாப் குமார் சிங் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாலாஜி நாராயணமூர்த்தி இவங்களை வந்து சீஃப் டேட்டா ஆஃபீஸராட்டு கொண்டு வராங்க. ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க்கில் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு அந்த பொசிஷனில் இவங்க வேலை பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது யூஎஸ் கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரி, பார்க்லேஸ் US, கேபிட்டல் ஒன்
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் அந்த குரூப்லலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேங்க்கு கணேஷ் சங்கரனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்சேல் பேங்கிங் குரூப் அந்த செக்மெண்ட்டில். ஸோ இவங்க சங்கரனுக்கு பார்க்கும்போது பேங்கோட ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறது, கார்ப்பரேட் பேங்கிங்கு, இன்ஸ்டிடியூஷனல் பேங்கிங், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரியல் எஸ்டேட், சப்ளை செயின் ஃபினான்ஸு, டிரான்சாக்ஷன் பேங்கிங், ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபினான்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கெல்லாமே இவர் வந்து இவரோட கரியரை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. இது போக பேங்க் வந்து டேப்போ பிராட் சௌத்ரி இவங்கள வந்து எம்டி அண்ட் சிஓ அட் பிஎஃப்ஐஎல், அதாவது அவங்களோட ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் சப்சிடரி இருக்குது, பாரத் ஃபினான்ஷியல் இன்ஃபியூஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி. அது வந்து இவங்களோட 100% மைக்ரோ ஃபினான்ஸ் சப்சிடரி. அதில் வந்து இவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட அசட் குவாலிட்டியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், டெலிக்வன்சியன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ஆல்ரெடி பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டோட பிரசிடென்ட் அண்ட் பிஸ்னஸ் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை நெக்ஸ்ட் க்ரோத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ன ஒன்றுனா இந்த பிரச்சனைகள் தான், லீடர்ஷிப் பொசிஷன் ப்ராப்பராக இல்லாமல் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடந்துச்சு. இது எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலையும் இது மாதிரி தான் இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சு. கடைசியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரீட்டைல் செக்மெண்ட்டில் இருந்த ஒருத்தரை கொண்டு இங்கே வச்சிருக்கிறாங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலையும். ஸோ இந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ப்ரெஷரில் இருக்கிறது எல்லாமே கிளியரன்ஸ் ஆகுது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலி நல்லா இருக்குது கம்பெனி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, ஃபியூஷன் ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறேன். இப்போ அதை எக்ஸிட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட் NACL இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது 250 கோடி ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. 56% டிஸ்கவுண்ட்டில் ரைஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 3.25 crores ஃபுல்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட ப்ரைஸ் பார்க்கும்போது 76.7 rupees per ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு NACL இண்டஸ்ட்ரீஸ் அந்த ரைட் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கும்போது ஆக்சுவலி எல்லா 31 ஷேருக்கும், இப்போ உங்கள்ட்ட 31 ஷேர் எக்ஸிஸ்டிங் ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஷேர் கிடைக்கும் இந்த ரைட் ஷேர் ஆட்டு. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃப்ரைடே December 12 ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது மண்டே December 22, க்ளோஸ் ஆகிறது December 30. அந்த மார்க்கெட் ரீயூனியனைசேஷன் பார்க்கும்போது 22, க்ளோஸ் ஆகிறது December 24 அந்த மார்க்கெட் ரீயூனியனைசேஷன் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து NACL இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அனில் அம்பானி குரூப்பில் பிரச்சனை மேல் பிரச்சனை போய்ட்டுருக்கு. இடி ஒரு பக்கம் சம் அசட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ என்ன அடுத்து வந்திருக்குன்னா அனில் அம்பானியோட சன் மேலே பார்த்தீங்கன்னா CBI வந்து கேஸ் புக் பண்ணியிருக்கிறதாட்ட ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த கிரெடிட் லிமிட்டு, நெக்ஸ்ட்டு மேனிப்புலேட்டட் அக்கௌண்ட்டு, யூனியன் பேங்க்குக்கு லாஸை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 228.06 crores ஒர்த் அளவுக்கு சீட்டிங்கில் ஈடுபட்டாங்க அனில் அம்பானியோட சன்னு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த கேஸ் ஒன்று அவரோட சன்னு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆகிருக்குது அன்மோல் அனில் அம்பானி மேலே. ஸோ அது இல்லாமல் ரவீந்திர சாரத் சுதாகர், ஸோ இவங்க தான் டேரக்டர் ஆஃப் த கம்பெனியாட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ரிலையன்ஸோட அந்த ஹோம் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில், ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸில் 228 கோடி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு லாஸ் ஏற்படுத்தினதுனால CBI வந்து பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியோட சன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அனில் அம்பானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பக்கம் இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதானி என்டர்பிரைஸஸோட ரைட் இஷ்யூ 82% பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரெஷ்யூவாக இருக்குது டியூஸ்டே அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதானி என்டர்பிரைஸஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.